ஹாய் ஹலோ வெல்கம் டு வெனஸ்டே மார்னிங். என்னங்க சூரிய பகவான் நமக்கு முன்னாடி இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நானும் போய் வாசலெல்லாம் தொளிச்சு அழகாக கோலம் போட்டு வந்துட்டேங்க. கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே. ஸோ எக்கு கன்ஃபார்மாக வேக போடணும்னு சொல்லிட்டு வேக போட்டேன். அதுக்கப்புறம் சாப்பாடு அடுப்பில் வச்சு விட்டாச்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு வச்சிடலாம், முட்டையும் புளிக்குழம்பும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் உரித்து வச்சுட்டு கொஞ்சமாக அதையும் வதக்கிடணுங்க. அது கூட வதக்குனதுக்கப்புறம் கூடவே சீரகம், மிளகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தக்காளி பழம், பெருசாக இருந்தால் 1 போதும், சிறுசாக இருந்தால் ஒரு 2 சேர்த்திக்கலாம். அது நல்லா வதங்கணும். தக்காளி பழம் தண்ணி இல்லாமல் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் தேவையான அளவு சேர்த்திக்கணும். ஒவ்வொருத்தங்க தேங்காய் கம்மியாக சேர்த்துவாங்க புளிக்குழம்புக்கு, ஒருத்தங்க தேங்காய் எல்லாமே புளிக்குழம்பு வைப்பாங்க. அதுக்கப்புறம் கூடவே வந்து எப்பவும் போல் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கணுங்க அரைக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் ஆறுற வரைக்கும் நான் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குழம்பு தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு 2ஆக வெட்டி போட்டுக்கணும். அப்போ தான் அந்த புளிக்குழம்புல டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே பூண்டும் வெட்டி வச்சுக்கிட்டேன். ஒரே ஒரு தக்காளி வந்து குழம்பு கூட போடுறதுக்கு வச்சுக்கிட்டேங்க. ஸோ வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வெண்டைக்காவும் சுக்குட்டிக்காய் இருக்கு இல்லையா, அந்த சுக்குட்டிக்காயும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது ஒரு பவுல் ஃபுல்லாக எனக்கு கிடச்சிது ஒரு கீரையில். ஸோ அதையும் நாங்கள் வந்து எடுத்து வச்சுட்டேங்க. சுக்குட்டிக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூச்சி உள்ள வயிற்றில் பூச்சி இருந்தால் நம்ம வந்து அதை கொல்றதுக்கு அல்பான்சோ மருந்தெல்லாம் எவ்வளவோ கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் தேவையே இல்லை. வாரத்தில் ஒரு நாள் பாவக்காவோ இல்லை இந்த சுக்குட்டிக்காயோ அந்த மாதிரி வந்து குழம்பு வச்சு கொடுத்தோம் அப்படின்னாவே குழந்தைகளுக்கு அந்த குழம்ப சாப்பிட்டாவே வயிற்றில் இருக்கிற எல்லா பூச்சிக்கும் இதாயிருங்க. சின்ன வயசில் எங்கள் அம்மாலாம் வந்து வாரத்தில் சந்தை நாளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நாளாக இருக்கட்டும், வாரத்தில் ஒரு நாள் இந்த சுக்குட்டிக்காயை பறித்து குழம்பு வச்சு கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறது சுக்குட்டி கீரை மட்டும்தான். அதே மாதிரி வெண்டைக்காய் புளிக்குழம்பு நான் வந்து சுக்குட்டி காய் கூட போட்டிருக்கேன், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி எல்லாம் குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டேங்க. குழம்பும் நல்லா கொதிச்சுது. தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டுட்டு கொதிக்கிற டைமில் கொஞ்சமாக மேலே தேங்காய் ஊற்றிடணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி நான் அரைச்சி வச்சுருந்தேன் புளிக்குழம்புக்கும் காரக்குழம்புக்கு மட்டும். ஸோ அந்த பொடியை நல்லா போட்டுட்டு கூடவே எல்லாமே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பீக்கங்காய் பொரியல் தான். ஸோ எப்பவும் போல் எனக்கு காட்டுக்காரங்க எனக்கு கொடுத்தாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சோன்னா அப்போயே பொரியல் பண்ணி சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட் அப்படி மாறாமல் இருக்கும். ஸோ இப்போ பீக்கங்காவெல்லாம் தோல் நீக்கி நல்லா கழுவிட்டு வெங்காயம், வரமிளகா, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு கடுகெல்லாம் தாளிச்சு விட்டுட்டேங்க. தாளிச்சு விட்டோன்னே இந்த பீக்கங்காவை நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துட்டு அந்த இது கூடயே போட்டுக்கணும். தாளிப்போட போட்டுட்டு கூடவே வந்து மஞ்சத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்து கூடவே மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கொதி வர அளவுக்கு விட்டுறணுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். கூடவே வேணுனாலும் ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து முட்டை நல்லா வெந்துருச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு முட்டையெல்லாம் நான் நல்லா உரித்து வச்சுட்டேன் ஓரமாக. இன்றைக்கி வந்து என்ன பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு வந்து முட்டை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல கொதி வர டைம்லேயே ஒரே ஒரு நல்ல பழுத்த தக்காளி மட்டும் போட்டுட்டேன். கீரை தோட்டம் எங்கள் வீட்டு கிச்சன்லேருந்து பார்த்தா எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இந்த செங்கீரையும் பச்சைக்கீரையும் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுதுங்க. கிச்சன்லேருந்து 2 ஜன்னல் இருக்குது. இந்த 2 ஜன்னல் வழியாக நம்ம எப்படி பார்த்தாலும் அவ்வளோ அழகான வியூகள் சூப்பராக இருக்கும் அந்த இடம். ஸோ சமைக்கும்போது ஒரு ரிலாக்ஸாக இருக்குங்க. அதுக்காக எல்லா ஐட்டமும் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனோடனே இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பேக் பண்ணிடலான்ட்டு பொண்ணுங்களுக்கு எல்லாமே லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி ஹஸ்பண்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படியே பாய் சொல்லிவிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி துவைக்கிற வேலையெல்லாம் இருந்தது. சரி அதை முதல்ல வெயில் அடிக்கும் போதே காய வச்சிடலாம் அப்படின்ட்டு பொண்ணுங்களோட லஞ்ச் பேக் கொஞ்சம் துவைச்சி போட்டுடலாம், ஏன்னா மாற்றி ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நல்லா துவைச்சிட்டு சீப்பெல்லாம் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் எனக்கு ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் குல்ஃபி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஓகே ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு குல்ஃபி எல்லாம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சின்னவ வந்து பானிபூரி கேட்டான்னு சொல்லிட்டு பானிபூரியும் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி என்னோடய கசாட்டாவை வந்து சின்னவ ஆட்டை போட்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு தேங்க்யூ ப்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு பானிபூரி சாப்பிட்டு அப்படின்ட்டு. ஏன்னா பட்டாணி, சின்ன வெங்காயம், அந்த வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லெல்லாம் அந்த குருமாவில் செமையாக இருக்கும். இதே பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த வெஜிடபிள்ஸோட அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பானிபூரியில் சாப்பிடும்போது. உங்களுக்கு எப்படி பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.